அக்கா விடுக்கா, இதுக்கெல்லாம் எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இந்த காரை நான் டிரைவ் பண்ணுறேன், அப்பா அந்த காரை டிரைவ் பண்ணிட்டோம். என்னப்பா நம்ம கிளம்பலாம் வாங்க. நீ எப்படிடா ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணணும்? ஹில் ஸ்டேஷன் வேற, நைட் வேற, நம்ம ஃபுல்லா டிராவல் பண்ணணும். சரிக்கா, அதுல என்ன இருக்கு, நான் பாத்துக்கிறேன் வாங்க. நீயும் தான் நாளைக்கு எங்க கூட கான்ஃபரன்ஸ்க்கு வர போற. இப்படி ஃபுல் நைட் தூங்காம டிரைவ் பண்ணா நீ ரொம்ப டயர்ட் ஆயிடுவ. அதெல்லாம் சரியா வராது. சரிம்மா, இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் இருங்க சித்தப்பா, நான் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் டிரைவர் கிடைக்கிறாரா பாக்குறேன். அதானே, நாம டென்ஷன் ஆகாம ஏதாவது நடந்துட்டா அப்புறம் என்ன இருக்கு? இப்பதான் எந்த தொல்லையும் இல்லாம நல்லபடியா ட்ரிப்பு போலான்னு கிளம்பணும். அதுக்குள்ள இப்படி பிரச்சனை. ஹலோ, எல்கே டிராவல்ஸா? இல்ல கேப் எல்லாம் வேண்டாம், ஆக்டிங் டிரைவர்ஸ் யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் எமர்ஜென்சி. இல்லையா? ஓகே தேங்க்ஸ். ஹலோ, நான் இந்திராணி பேசுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்டிங் டிரைவர்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்ல ஒரு எமர்ஜென்சி. இல்லையா? என்ன இந்திரா, யாராவது கிடைச்சாங்களா? இல்ல சித்தப்பா, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், யாரும் கிடைக்கவே இல்ல. பேசாம கபிலன் சொல்ற மாதிரி நாங்களே மாத்தி மாத்தி டிரைவ் பண்றோம், பாத்துக்கலாம். ஆமாக்கா, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இல்லடா, இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? பேசாம நீயும் எங்க கூட வந்துரு. அக்கா இல்லக்கா, ஸ்கூல்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஐலி, இவன் மட்டும் எப்படி வருவான்? நீயும் தான் கூட வரணும். இல்ல அண்ணி, அதான் நான் அப்பவே சொன்னேன்ல, ஸ்கூல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, யாராவது ஒருத்தர் வந்தா போதும்ல. சிவா வருவாரு, நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். ஏய், அதெல்லாம் எந்த ஒர்க் இருந்தாலும் வந்து பாத்துக்கலாம். ஒரே ஒரு நாள் தானே, என்ன ஆயிட போகுது இப்போ? அப்படியே நீங்க ஸ்கூலுக்கு போகாததால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். பாவே, பாரு, அதான் உன் ஸ்டூடெண்டே கூப்பிடுறால, 2 பேரும் வாங்க. சரிங்க அண்ணி. வாங்க சரிங்கக்கா. போலாம். இதுங்க 2 பேர்கிட்ட இருந்து விடுதலையே கிடைக்காது போல. எங்க போனாலும் ஒட்டுக்கிட்டே வந்துருதுங்க. வாங்க மேடம், வெல்கம். வெல்கம் ஹலோ. சார். ஒரு ஃபேவர், ஆல்ரெடி 3 ரூம்ஸ் புக் பண்ணிருந்தேன், இப்போ இன்னொரு ரூம் வேணும். அவைலபிள் இருக்கா? ஒரு நிமிஷம் மேடம், செக் பண்ணி சொல்றேன். ஓகே. இதுங்க நம்மளோட ஒட்டிக்கிட்டே சுத்தணும்னு தான் விதிச்சிருக்கு போல இருக்க. இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க நமக்கு ஒன்றும் நல்ல நேரம் கிடைக்க மாட்டேங்குதே. மேடம், எல்லா ரூமும் புக் ஆயிடுச்சு, ஒரே ஒரு ரூம் மட்டும் கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே. நீங்க வேணா அந்த ரூம் எடுத்துக்கங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே. நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் இங்கே தான் இருப்பேன். என்னக்கா, என்ன பிரச்சனை? இந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்காரு? வேற எதுக்கு வந்திருப்பாரு? அங்க நம்ம குடும்ப மானத்தை வாங்கினது பத்தாதுன்னு இப்ப வெளியூருக்கு வந்தும் நம்ம மானத்தை எல்லாம் வாங்கணும்னு வந்திருப்பாரு. ஏங்க, என்ன எதுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. ஏய், என்ன எகிர்ற? எங்க அம்மா சொல்றது உண்மைதானே? வேற எதுக்காக நீங்க வந்திருக்க? கபிலா, மரியாதையா பேசு. நான் ஒன்னும் உங்க அக்காவை டிஸ்டர்ப் பண்ண இங்க வரல, புரியுதா? அப்போ நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணனா? என்ன பேச விடாம ஏன் இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளுங்க. ஏய், நீ யார் முதல்ல? நாங்க எதுக்கு நீ சொல்றத கேட்கணும்? அதான் நீ அனுப்பின டிவோர்ஸ் நோட்டீஸ்ல இந்திராணி கையெழுத்து போட்டு அனுப்பிட்டால, அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நீங்க தான் சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட என்ன பேச வேண்டி இருக்கு? முதல்ல கிளம்பிக்க. கிளம்பு சொல்றேன்ல. கபிலா, என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னன்னு தெரியாம நீங்களா பேசினா என்ன பார்த்தோம்?
நமக்கு வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ முதல்ல என்ன ஏதுன்னு நம்ம விசாரிக்கணும். இந்திராமா, என்ன நடந்துச்சுமா? சித்தப்பா நான் சொல்றேங்க. உங்க பொண்ணு அவங்க ரூம்னு நினைச்சுக்கிட்டு என் ரூமுக்கு தப்பா வந்துட்டாங்க. அத நான் சொல்ல வரதுக்குள்ளதான் ஏதோ நான் தப்பு செஞ்சுட்டு தான் நினைச்சு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க ரூமா? இது எனக்காக அலாட் பண்ண ரூம். மேடம், உங்க ரூம் நம்பர் என்ன? 104. ம், அது பக்கத்து ரூம். இது 103. பாருங்க. என்ன மாம்சு, நான் கிளம்பும் போதுதான் உங்களுக்கு நான் மெசேஜே பண்ணேன். ஆனா எங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்க. எப்படி? சிவா, சில சந்தர்ப்பமெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கும் போது அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அதனாலதான் உன் மெசேஜ பார்த்த உடனே அப்படியே பறந்து வந்துட்டேன். என்கிட்ட கூட சொல்லாம நீங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டீங்களா? ம். ஐலி, உன்கிட்ட எப்படி சொல்லாம இருப்பேன்? இது அக்கா பக்கத்திலே உட்காந்துட்டு இருந்த, அதான் சொல்ல முடியல. சரி மாம்சு, அக்கா ஓவர பஸ்ட் அவுட் ஆன மாதிரியே இருந்துச்சு. அப்படி என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்ன ஐலியே பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க மாம்சு. அது கண்டிப்பா. டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறது கூட உங்க சூப்பர் பிளான் தானே? ம், இங்க பாரு மாம்சு, நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா அட்லீஸ்ட் எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாவது பண்ணுங்க. அப்படி உங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் செய்ய போய் தப்பா ஏதாச்சும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நாங்க எதுவும் பண்ண முடியாது, பாத்துக்கோங்க. சே, 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 சே. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சொல்லாம நான் எதையுமே பண்ண மாட்டேன். ஓகே? சரி சரி, ரொம்ப நேரம் ஆகுது. இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறது நல்லதில்ல. நம்ம அப்புறம் பேசிக்கலாம். வாங்க போலாம். வாங்க போலாம். பாத்தியா கபிலா, அந்த அயலி சிவாவும் நம்ம கூட வந்தது மட்டும் இல்லாம அந்த செழியனையும் அவங்க பிளான் பண்ணி வர வச்சிருக்காங்க. 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. செழியனை இங்க பார்த்த உடனே நான் நினைச்சேன் இதுங்களோட வேலையா தான் இருக்கும்னு. அதே மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து அப்படி என்னதான் பிளான் பண்ணுவாங்க? ஒருவேளை செழியனை திரும்பவும் அன்னி கூட சேர்த்து வைக்க நினைக்கிறாங்களோ என்னமோ. ஆனா அதான் அந்த ஆளு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறமும் சேர்ந்து வாழ நினைக்க போறாரா என்ன? வேற என்ன பிளானா இருக்கும்? எப்படியாச்சும் நம்ம குடும்பத்தோட சொத்தை ஆட்டே போலான்னு தான் பிளான் பண்ணுவாங்க.